உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி, எனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டியா? அஞ்சலி, எழுந்துரு அஞ்சலி. அஞ்சலி, எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை பாட. நீ பாடின பாட்டை திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணுது. பாட அஞ்சலி. அஞ்சலி, என்ன? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அத கூட கவனிக்காம நீ தூங்கிக்கிட்டே இருக்க. எழுந்துரு அஞ்சலி, எழுந்து நீ பாடு. ஓ, எனக்காக பாடி பாடி நீ அசந்து தூங்கிட்டியா? ரொம்ப டயர்டா இருக்கா? த்ரோட் வலிக்குதா அஞ்சலி? சரி, பரவாயில்ல, விடு. இவ்வளவு நேரம் நீ எனக்காக பாடினல்ல, இப்ப நான் உனக்காக பாடுறேன். நீ நல்லா தூங்கு, சரியா? அஞ்சலி, உன்னோட அந்த இனிமையான குரல்ல ஒரே ஒரு பாட்டு. அஞ்சலி, ப்ளீஸ் பாடு. கவிதா, போ. கவிதா, அத்தை, இங்க வா. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அத்தை, அது வந்து என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல அத்தை, அது வந்து அம்மா, என்ன சொல்லியா? என்னடா இவளுக்கு? ஏன் கவிதா, எதுக்கு இப்ப தயங்கிட்டு இருக்க? அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்லு. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல. எதுக்கு இவ்வளவு தயக்கம்? சொல்லுமா. அது மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டாமா, அதான் பதட்டமா இருக்கா. அவ்வளவுதானா? என்கிட்ட நீ எதை மறைச்ச? சொல்லு, கேப்போம். அத்தை, அது வந்து அத்தை. கவிதா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு பழற? அதுமா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா. ஐயோ, சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா, இப்பதான் போன் பண்ணாங்க. அத சொன்னதுல இருந்து இப்படிதான் அழுதுட்டு இருக்காமா. இப்ப அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இப்ப தயங்கிட்டு இருக்கா. ஐயோ, இத சொல்றதுக்கு என்ன தயக்கம் கவிதா? இரு, நான் சம்மந்திக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஆமா, ஒரு நிமிஷம். இங்க வாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? இல்லடா, சம்மந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. இங்க பாருங்க, அவங்களே பெட்ல இருக்காங்க. இப்ப எதுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும்? அதெல்லாம் நான் பேசிட்டேன் டாக்டர் கிட்ட. அவங்க தான் அட்டெண்டர் யாரும் இல்ல, யாரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதான் நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். அதுக்கு என்னடா இதையெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? உடனே கிளம்ப வேண்டியது தானே? ஆமா, கிளம்ப வேண்டியதுதான். இதோ கிளம்புறோம். வா, கிளம்பலாம் வா. ரகு, இரு, நானும் வரேன். ஒரு ஏமா இருங்க, எல்லாத்தையும் எடுத்து எங்க வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க எங்க வீட்டை பாத்துக்கங்க. நாங்க போய் பாத்துட்டு உங்களுக்கு போன் பண்றோம், சரியா? சரி, அப்ப நீ கவிதாவை மட்டும் கூட்டிட்டு போ. நீ போயிட்டு வாமா. சரி, அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, வா. கவிதா போயிட்டு போன் பண்ணு. சரிம்மா, அண்ணா பண்ணுவாமா, சொல்லு. நான் போன் பண்றேன், நீ வா. லட்சுமி, ரகுவும் கவிதாவும் எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க? சம்மந்தி அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையாங்க. ஐயோ, ஆமாங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியலங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். அவங்க மட்டும் போனா நல்லா இருக்குமா? நம்மளும் போய் பார்க்கணும்ல. சரி, இரு, நான் கம்பெனிக்கு போய் லீவ் போட்டு வந்துடுறேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லங்க, இருங்க. அவங்க முதல்ல போய் பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாம போலாம், சரியா? அப்படிதாங்க ரகுவும் சொன்னா. சரி, டிஃபன் எடு. சரி, அதுக்குள்ள கவிதா ஏதாவது போன் பண்ணா எனக்கு உடனே போன் பண்ணணும். லஞ்ச் ரெடியாமா? கேசவா, வெளியில கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடாத, சரியா? உனக்கு பிடிச்ச உருண்டை குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிடு, முக்கியமா டைமுக்கு சாப்பிடு, சரியா? சரிம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. வியாபாரத்துல கவனமா இருக்கணும், சரியா? சரிப்பா. பா, நான் பிசினஸ் பண்றத பார்த்து இப்பவே சுத்தி இருக்கிறவங்களாம் கண்ணு வைக்கிறாங்கப்பா. நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். அப்படியா? நீங்க மாச சம்பளத்துல இருந்துட்டீங்க, அதான் பயப்படுறீங்க. நான் பாத்துக்கிறேன். தொழில் பண்ண ஆரம்பிச்சதும் இவனுக்கு வாய் ரொம்ப நீளமாயிடுச்சு சிவராமா. கடைசி வரைக்கும் நீ ஓடுற குதிரையாவே இருக்கணும்டா. நீ விழுந்தன்னா மத்தவங்க இல்ல, உன் பசங்களே உன்னை மதிக்க மாட்டானுங்க. வரேம்மா. சரி, போலாம் பேபி. போயிட்டு வாமா. உன் மகனை பாத்தியா? நான் மாச சம்பளக்காரனா குத்தி காட்டிட்டு போறான். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவன் விளையாட்டுக்கு சொன்னான். பாட்டி,
என்ன பார்த்து என்னென்னமோ பேசுனீங்க பாத்தியா? நீ சொன்ன பழமொழியெல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? டேய் நீ முன்னுக்கு வரணும்னு சொன்னதுடா அதெல்லாம். ம் உளிப்பட்ட கல்லுதான் சிலையாகும். டேய் நான் சொன்ன பழமொழி எல்லாம் உன்னை செதுக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நல்லா சமாளிக்கிற பாட்டி. நான் போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வா. போயிட்டு வரேன் பாட்டி. வா பேபி. போயிட்டு வாமா. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன பிரச்சனை? அப்பா கிட்ட சொல்லுங்க. தம்பி, வாத்தியார் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இன்னும் 2-3 வாத்தியார் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பா, இப்பதான் நீங்க மக்கள் சந்திக்க வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா, அவங்க சொன்னதை கேட்டீங்களா? கேட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க ஸ்கூலுக்கு ஒரு புது வாத்தியார் வருவார். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஈஸ்வரமூர்த்தி ஐயா வாழ்க. ஈஸ்வரமூர்த்தி ஐயா வாழ்க. ஈஸ்வரமூர்த்தி ஐயா வாழ்க. நீங்க நல்லா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்தோஷமா நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. அப்பா, மக்களை சந்திச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க போல. மக்கள் அடிக்கடி சந்திக்கிறது தானே ஒரு அரசியல்வாதிக்கு சந்தோஷமே. சாப்பாடு தூக்கத்தை விட இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதும் அவங்க கிட்ட மனு வாங்குறதும் தான் முக்கியம். டேய், இது ஒரு போதைடா. அப்படியாப்பா? இந்த போதைக்கு அடிமையாயிட்டோன்னு வச்சுக்கியேன், அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னைக்கு மக்கள் நம்மளை சந்திக்கிறத நிறுத்துறாங்களோ அன்னையோட நம்ம அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்ப எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குடா. ராத்திரி முழுக்க அவளை பாட சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. டேய், நீ என்ன சைக்கோவா? சைக்கோவாடா நீ? தப்பு 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 தப்பு. இது தப்பு, பெரிய பெரிய தப்பு, பெரிய தப்பு. ஏஷ், நோ. கூல் கூல் கூல். I'm extremely sorry, Anjali. I'm extremely sorry. நான் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. உன்னை வேற நான் அதிகமா லவ் பண்றேனா? நீ என்னை தாண்டி வேற யார்கிட்ட பேசினாலோ இல்ல பழகினாலோ என்னால தாங்கிக்க முடியாது அஞ்சலி. மத்தவங்க கேக்குறாங்கன்னு அவங்களுக்காக நீ ஒரு விஷயத்தை செஞ்சா என்னால அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் I'm sorry, அஞ்சலி. I'm sorry. Extremely sorry. பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் உன்னை பார்க்கணுமே, என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.